எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த பதிவு வந்து மெயினாக ஓஎம்சி ஸ்டாக்ஸ் வச்சுக்கிறவங்களுக்கு. ஸோ ஓஎம்சி ஸ்டாக்ஸ் அப்படின்னா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், இந்த மாதிரி கம்பெனிஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருந்துச்சுன்னா இந்த பதிவை பாருங்கள். ஸோ இப்போ உள்ள கவர்மெண்ட் டேட்டா படி ஒரு நாளைக்கு இந்த கம்பெனிஸ் 1000 கோடி ரூபா லாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. திருப்பி சொல்கிறேன், 1000 கோடி ரூபா. போத் இன் ஃபாரெக்ஸ் அண்ட் ஆல்சோ ஆயில் மார்க்கெட்டிங் லாஸ் வந்து 1000 கோடி ரூபா பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா க்ரூட் வேல்யூ வந்து ஏறிட்டுருக்கு. ஆனால் இப்போ தான் கவர்மெண்ட் ஒரு 3 ரூபா ஏற்றிருக்காங்க. எலெக்ஷனுக்காண்டி அவங்க ஏற்றாமல் இருந்தாங்க இத்தனை நாளைக்கு. பட் ஃபைனலி இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறம் 3 ரூபா ஏற்றியாச்சு. இருந்தாலும் இப்போ உள்ள டேட்டா படி ஒரு நாளைக்கு 1000 கோடி ரூபா லாஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த குவார்ட்டர், அதாவது Q1ல் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி லாஸ் வந்து போஸ்ட் பண்ண போகிறாங்க ரிசல்ட்ஸில் வந்து. ஸோ இந்த கம்பெனிஸ் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா இந்த வருஷம் டிவிடெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த மாதிரி கம்பெனிஸ் நிறையா டிவிடெண்ட் கொடுப்பாங்க, பட் இந்த வருஷம் டிவிடெண்ட்டுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதே மாதிரி என்னுடைய கணிப்புப்படி ஷேர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30% ஓவர் வேல்யூடாக இருக்குது. 30% இறங்கும் அப்படின்னு நான் சொல்லலை. ஏன்னா மார்க்கெட்டை யாராலையுமே கணிக்க முடியாது. ஒரு லாஸ் புக் பண்ணுற கம்பெனி வந்து ஏறும், ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுற கம்பெனி வந்து 30-40% இறங்கும். ஸோ மார்க்கெட்டில் ஒன்றுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் என்னுடைய கணிப்புப்படி இந்த கம்பெனிஸ் எல்லாமே 30% ஓவர் வேல்யூடாக நான் பார்க்குறேன். ஸோ பார்த்து அனலைஸ் பண்ணி ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். தேங்க்யூ.